ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகளை பார்க்க போகிறோம். தங்கமகளில் இவ்வளோ வீர தீர சூரமாக கிளம்புனியம்மா, என்னவா ஆச்சுன்னு சொல்லி கேட்டால், பொசுக்குன்னு இந்த அம்மா என்னை அடிச்சுச்சான், இவங்க ஏமாந்துட்டாங்களாம். ஏன்டா அப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது திவ்யா போய் ரங்கநாயிட்ட கேட்க, என்னை மன்னிச்சுக்கொண்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவங்க சொன்னாங்களாம். தெரியாமல் பண்ணுறதுக்கு இது என்ன சின்ன தப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டு வருது. இப்படி ஒரு உலகத்திலே பெரிய முட்டாள் கிடைக்குமாங்க? இந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்தா அந்த அம்மா இதை வச்சு பெரிய வேலை பண்ணுங்கிறது தெரியாமலே போயிடுச்சு இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அறியாத வயசு புரியாத வயசு, இது இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இது கிளம்பி போய் ஆரம்பிச்சிருச்சு. பார்ட்டிக்கு நல்லா வருவோமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து எப்படியாவது நம்ம அஞ்சலியை கரெக்ட் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக மீனாட்சிட்டு ஐடியா கேட்டுருக்காரு. மறுபடியும் மாயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க, திவ்யாவுக்கு என்ன சமைக்கலாம் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டோன்னே புதுசாக ஒரு ஐட்டம் சமைக்கலான்னு பேரை சொல்லிட்டாங்க. அந்த பேரே வாய்நோலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு முத்து புலம்புறாரு. அதனால நீயே வாமா, நீயே வந்து ஜாமா வாங்குமா, நான் கொண்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேங்கிறாரு. வர வழியில் திடீர்னு பார்த்தா அவர் ஹீரோ ஆயிட்டாரு. என்னன்னு பார்க்குறீங்களா? அவர் ஆல்ரெடி ஹீரோ தான். அதை ஒருத்தரை பிடிச்சி வட்டி காசு கேட்டு சுப்பு அடிச்சுட்டு இருக்க டைமில் என்னடா நீ அந்த பணத்தை எடுத்து போ, பெத்த புள்ள முன்னாடி அசிங்கப்படுத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொடுக்குறாரு. அப்படியே வாரி வழங்கும் பல்லலா தெரியுறீங்க. இந்த இடத்துல உங்க பார்க்கும் போது மதர் தெரசா ரேஞ்சுக்கு தெரியுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கணும்னு நினச்சி அவர் பண்ணாரோ என்னமோ. கடைசியில் அவங்க ஒன்றும் நினைக்கலங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு இவங்க மும்மாரமாக திங்ஸ் வாங்க கிளம்பிட்டாங்கங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா பொண்ணு இருக்கே, என்ன ஆட்டம் போடுது. அந்த பையன் உன் வாழ்க்கையே கெடுக்கணும்னு நினைக்கிறான். இது புரியாமல் இந்த ஆட்டம் போறியடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. திவ்யாவோட லைஃப் காலியாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்